ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெத்தனால் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சிலவங்களுக்கு வந்து மெத்தனால்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால நம்ம சொல்லிடலாம் என்னான்ட்டு. மெத்தனாலுங்கிறது ஒரு எரிபொருள். பெட்ரோல் எப்படியோ டீசல் எப்படியோ அதுமாரி இது வந்து ஒரு மெத்தனாலுங்கிறது ஒரு எரிபொருள் தான். இதை வந்து நம்ம பைக்கில் வந்து இப்போ பெட்ரோலோட கலந்து கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் வேணும்னு முதல்ல பார்த்துக்குவோம். வாங்க வீடியோவை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்க, ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேனு. இது வந்து சும்மா ஒரு 1/2 லிட்டரு கேனை வந்து பாதியாக வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேனா நிப்புல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூகனு, ஈஸ்ட் இருக்குது, வெல்லம், பனை வெல்லம் இருக்குது. இப்போ ரெடி பண்ணுறத பார்ப்போம். இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சிட்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க, மேலே மூடியில் வந்து இதில் இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். அதேமாரி இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். இதேமாரி போட்டுக்குங்க. பேனா நிப்பில் வந்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். இதை தனியாக கழட்டிக்குவோம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வச்சு ஃபஸ்ட்டு நல்லா டேப்பு வந்து இதை அடிச்சுக்குவோம். இதுக்கு வந்து டேப் அடிச்சுக்குவோம். அப்போ தான் ஏர் லீக்கேஜ் ஆகாது. நமக்கு ஏர் லீக்கேஜ் இல்லாமல் இருந்தால் தான் பெர்மிட்டேஷன் ப்ராசஸ் வந்து நல்லா நடக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, பெர்மிட்டேஷன் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க, இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சதில் ஒரு 4 நாள் வந்து பெர்மிட்டேஷன் ஆகிட்டுருக்கோம். அந்த பெர்மிட்டேஷன் ப்ராசஸை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்பப்போ வந்து இதில் ஏர் பபிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இதில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து நம்ம அடுப்பெல்லாம் அடுப்பில் வச்சு அதை வந்து ஹீட் பண்ணி அதிலேருந்து நம்ம வந்து மெத்தனாலை தனியாக பிரித்து எடுக்கணும். அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறத நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தமாரி நம்ம வந்து டேப் ஒட்டிட்டோம். இது வந்து ஏர் லீக்கேஜ் ஆகாது. திரும்பி இன்னொரு தடவை வந்து டேப் அடிக்கணும். நான் உள்ளே வந்து சிலிக்கான இதில் வந்து குளுகனை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹீட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிடுவோம். ஏர் லீக்கேஜ் ஆகாமல் வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, குளுக்கனுக்கு அவ்வளோதான் வேலை. வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நல்லா டேப் அடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக அடிச்சுக்குங்க. இன்சுலேஷன் டேப்பு தான் இது. நம்ம ஒயரிங் வேலைக்கெல்லாம் அடிப்போம்ல, அந்த டேப்பு தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்க, நமக்கு இந்தமாரி ஒரு டப்பா, சின்ன டப்பா ஒன்று வேணும். இதை வந்து நான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை எப்படி வச்சு செட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து நம்ம வந்து இந்த பனை வெல்லத்தை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கணும். இப்போ இடித்து எடுத்துகிட்டு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி கலக்கிறதுங்கிறத நான் இந்த சொல்கிறேன். நல்லா நைஸாக மாவு மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இந்தமாரி பனை வெல்லத்தை வந்து ஒரு சாக்கு ஒன்று வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு மடித்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. எல்லா வெல்லத்தையும் இடித்து காட்டினா டைம் ஆகும் தான் ஒரே ஒரு இதை மட்டும் நான் இடித்து காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் தண்ணியில் கொஞ்சம் சீக்கிரம் கரையும், இல்லைன்னா ரொம்ப லேட்டாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஈஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்குவோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன். இதில் வந்து ஈஸ்ட்டு 25 கிராம் அப்படியே உடச்சி கொட்டிடலாம். ஈஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு வகையான பாக்டீரியா. இது வந்து பேக்கரி கடையிலலாம் வந்து பார்த்திங்கனாக்க புஷ்ஷுன்னு உப்பி வர்றதுக்காக போடக்கூடியது. அதை தான் நம்ம போடுறோம். அது போட்டால் தான் ஃபெர்மெண்டேஷன் ஆகும், இல்லைன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகாது. கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் ஊற்றிடுவோம். இது அப்படியே ஊறட்டும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பொங்கி வரும். அதை காட்டுறேன் நான். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இதையும் கொட்டிடுவோம். கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே இதாக கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக வெதுவந்துட்டு இருக்கணும். இது ஃபுல்லாக கலக்கணும், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது அப்படியே ஓரத்தில் இருக்குதா. இப்போ வெல்லத்தை வந்து நம்ம இதை கலந்துக்கலாம். ஒரு பக்கெட் எடுத்துக்குவோம், ஏன்னா இது பத்தாது இந்த வாளி. இது வந்து 2 லிட்டர் வாட்டர். நம்ம அந்த கேன் ரெடி பண்ணோம் பாருங்கள், அந்த கேனில் 2 லிட்டர் கேனு தான் அது. 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிலோ வெல்லம். இது 25 கிராம் ஈஸ்ட்டு. நல்லா கலக்கிக்குவோம். கையில் வந்து வெதுவெதுப்பாக இருக்கணும் தண்ணி, அப்போ தான் சீக்கிரம் வந்து இது வெல்லம் வந்து கரையும். இனிப்பு தண்ணிக்கு தான் வந்து இந்த ஈஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்க டக்குன்னு வந்து க்ரோத் ஆகும், அதிகமாக பெருக்கமாகும். அது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே எல்லா இதையும் இனிப்பை சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து இதில் உள்ள இனிப்பெல்லாம் சாப்பிட்டு நமக்கு வந்து அது கொடுக்குற வேஸ்ட்டு தான் வந்து மெத்தனாலாக இங்கே நமக்கு கிடைக்கிறது.
இது நல்லா அப்படியே கலகலன்னு கலக்கி விட்ருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மைதா மாவு மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது நம்ம இப்போ வச்சு இப்போ இதில் வந்து அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு டம்ளரில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அது அப்படியே புஷ்ஷுன்னு பொங்கி வரும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். டம்ளருக்கு மேலே வந்து அது பொங்கி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்ததுன்னு காட்டுறேன். தெரியுதுங்களா? அப்படியே ஃபுல்லாக பொங்கி வருது பாருங்கள். இதுக்கு மேலே விட்டால் கீழே ஊற்றிடும். நான் அப்படியே இதில் வச்சு காட்டுறேன். பொங்கி கீழே ஊற்றும் பாருங்கள். இது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சுங்க. இதை வந்து நம்ம அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்மிட்டேஷன் ஆகும். அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது ஏர் பபிள்ஸ் வர்றது போகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளீனாக காட்டுறேன். ஒரு 4 நாள் கழித்து அப்புறம் வந்து நம்ம பெர்மிட்டேஷன் முடிஞ்சுனாக்கா அந்த ஏர் பபிள்ஸ் வர்றது நின்றும், சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். இதில் என்னென்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும், அதுதான் வருது. இல்லைன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கிடக்கும். இது வச்சிருக்க அப்படியே பொங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது அப்படியே பொங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஊற்றி ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கேனை எடுத்து அந்த கேனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேனை எடுத்து அதில் ஃபுல் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது வந்து பொங்கி வரும். இது பார்த்தீங்கன்னா இதில் பொங்கி வரும். இதில் வந்து நம்ம ஏர் உள்ளே போகாமல் இருக்கும்போது தான் இந்த பெர்மிட்டேஷன் ப்ராசஸே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் இது இன்னொரு கேன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து ஃபுல் பண்ணிக்குவோம்.
நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் பாருங்கள் இந்த மூடி, இதுமாரி ஒரு மூடி, அவ்வளோதான். இதை எடுத்து இது மேலே போட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்புக்கும் மேலே தாண்டி வரக்கூடாது. தண்ணி ஊற்றும்போது இப்போ இந்த லெவலில் இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்குன்னா இதை தாண்டி வெளியிலையும் வரக்கூடாது, இதை தாண்டி உள்ளே வேணுமா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கணும். இந்த அளவு கனெக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க இங்கேயும் இங்கேயும். ஏன்னா இது வந்து தண்ணி ஊற்றும் போது மேலே ஏர் வரும்போது தூக்கிக்கிட்டு வரும். தூக்கிக்கிட்டு வெளியில் போகாத அளவுக்கு இது ஒரு குச்சி ஒன்று, நம்ம இந்த விளக்குமாறு குச்சி எடுத்துருக்கோம், விளக்குமாறு குச்சை வச்சு இந்த கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். இப்போ அதில் பாருங்கள் ஒவ்வொரு பப்புள்ஸாக வரும். இதுதான் பெர்மிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அர்த்தம். இந்தமாரி வந்தால் தான் நீங்கள் செஞ்சது கரெக்டு அப்படின்னு. இந்த பப்புள்ஸ் வந்து 4 நாள் வரும் கண்டினியூவாக. பெர்மிட்டேஷன் ஃபுல்லாக வந்து இந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு, மெத்தனால் வந்து இதில் வந்துருச்சு அப்படின்னாலே பெர்மிட்டேஷன் ப்ராசஸ் அதோட க்ளோஸ் ஆகிடும். அந்த ஏர் வந்து வராது. இதெல்லாம் அப்படியே ஏர் பப்புள்ஸ் வந்து மேலே வந்து பொங்குனது தான். எல்லாம் பாருங்கள், இதில் வந்து வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா பெர்மிட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு 4 நாள் கண்டினியூஸ் ஆகும். இது பெர்மிட்டேஷன் ஆகி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை ஹீட் பண்ணி அதுலேருந்து மெத்தனாலை தனியாக எப்படி பிரித்து எடுக்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்க ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க.